ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்னமன் ஆர்மி டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் லெசன் பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்ட் 1ல பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, இந்திய பொருளாதாரத்தோட பலம், பலவீனம் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. மக்கட்தொகை போக்கு எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இயற்கை வளங்கள்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். இயற்கை வளங்கள். ஒரு நாட்டின் இயற்கையிலிருந்து பெறப்படும் வளங்கள் இயற்கை வளங்கள் ஆகும். அது என்னென்னன்னு பார்த்தோம்னா, காடு, நீரு, கனிம வளங்கள், ஆற்றல் ஆற்றல் வளங்கள் இதெல்லாமே இயற்கை வளங்கள். இந்தியா வந்துட்டு அதிக இயற்கை வளங்களை கொண்டுள்ளது. இந்தியா வந்துட்டு அதிக இயற்கை வளங்கள் இருக்கு. ஆனா, பெருவாரியான ஏழை மக்களையும் கொண்டுள்ளது. இயற்கை நமக்கு பல்வேறு காலநிலை, பாசனத்திற்கான பல்வேறு ஆறுகள், மின்னாற்றல்கள், அதிக கனிம வளங்கள், காடுகள், பல்வேறு மண் வளங்கள் இது எல்லாத்தையுமே குடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இயற்கை வளங்கள வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள். இப்ப நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய, மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள் வந்துட்டு புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காற்று. காற்றோட சேரும்போது காற்றாலை மின் உற்பத்திய சேர்ந்து படிச்சுக்கணும். அடுத்து வந்துட்டு காடுகள். காடுகள்னா வனவிலங்குகள சேர்ந்து படிச்சுக்கிறணும். அடுத்து கடல் வளங்கள் அப்டின்னா, நீர்மின் ஆற்றல சேர்ந்து படிச்சுக்கணும். மற்றும் உயிரின தொகுதி. அது யாரு? நம்ம, விலங்குகள் எல்லாமே சேர்ந்தது தான் உயிரின தொகுதி. இதெல்லாமே புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். அதே புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்டின்னா, மீண்டும் உருவாக்கவே முடியாது அந்த வளங்கள. அவை வந்து புதுப்பிக்க இயலாதவை அப்படின்னு சொல்லுவாங்க. புதைப்படிம எரிபொருட்கள்னா நமக்கு என்னன்னு தெரியுமா? அந்த நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு இதெல்லாமே வந்துட்டு புதைப்படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம். ஆ அதோட கனிமங்கள். இதெல்லாமே வந்துட்டு புதுப்பிக்க இயலாத ஆற்றல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மண் வளம். இந்தியா வந்துட்டு நம்ம இந்தியாவோட பரப்பளவு எவ்வளோ? 32,87,263 சதுர கிலோமீட்டர். அந்த நிலப்பரப்புல நம்ம வந்துட்டு உலகுல 7வது இடத்த பிடிச்சிருக்கோம் நிலப்பரப்புல. இந்தியா உலக நிலப்பரப்புல 2.42% கொண்டு இருக்கு. ஆனா மக்கள் தொகையில வந்துட்டு எவ்வளோ நம்ம இருக்கோம் தெரியுமா? 17.5% இருக்கோம். ஆனா வந்துட்டு இயற்கை வளத்துல அப்ப எவ்வளோ இருப்போம்னு நீங்க நினைக்கிறீங்க? இயற்கை வளத்துல 1.2% தான் நம்ம இருக்கோம். இந்தியா நிலப்பரப்பளவுல உண்மையில பெரிய நாடு என்ற போதிலும், மிகப்பெரிய மக்கட்தொகை அளவினால் நிலப்பரப்பு வந்து மனித விகிதம் சாதகமானதாக இல்ல. வேளாண் புள்ளி விவரப்படி என்ன சொல்றாங்க அப்டின்னா, அதிக விவசாய பரப்புல வேளாண் செய்பவர்கள் குறைவான எண்ணிக்கையிலும், குறைவாக நிலம் வைத்திருப்பவர்கள் அதிகமான எண்ணிக்கையிலும் இருக்காங்க. அதாவது 10 ஹெக்டேர் அதுக்கு மேல நிலம் வச்சிருக்கவங்க கம்மி. 1 ஹெக்டேர் அதுக்கு கீழ நிலம் வச்சிருக்கவங்க ஜாஸ்தியா இருக்காங்க. அப்ப நிலம் வந்து துண்டாடப்படுது அப்டின்னு சொல்றாங்க. அடுத்து வனவளம் பாருங்க. 2007ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவின் காடுகள் 69.09 மில்லியன் ஹெக்டேர் ஆகும். அதாவது 69.09 நம்ம வந்து ஒரு 69ன்னே வச்சுக்கலாம். 69க்கு அடுத்த நம்பர் என்ன? 70. இப்ப 2007ல இருக்க அந்த கடைசில இருக்க 07 திருப்பி போட்டா என்ன வரும்? 70 வரும். அப்ப 2007 கணக்கீட்டின்படி இந்தியால இருக்க மொத்த காடுகள் 69.09. இது மொத்த நிலப்பரப்புல வந்து எவ்வளவா? 21% அதாவது 21.02. இதுல வந்துட்டு 8.35 மில்லியன் ஹெக்டேர் வந்துட்டு அடர்ந்த காடுகள். இந்த 8.35 மில்லியன 8%ன்னு படிச்சுக்கலாம். இதுல 69.09ல 8% வந்து அடர்ந்த காடுகள். மீதி 8 பிளஸ் ஒரு 32 32% வந்துட்டு 31.90ன்றப்ப அங்க 32 ஆக்கிக்கலாம். 32 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் ஓரளவு அடர்ந்த காடுகள். இப்போ 32 ஒரு 8ம் எவ்வளோ ஆகும்? 40 ஆகுமா? அப்போ எ அ மொத்தம் வந்துட்டு 69ல 40 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 29 இருக்கும். அதான் 84 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் பரந்தவெளி காடுகள். இப்போ முக்கியமான கனிம வளங்கள் வந்து என்னென்ன பார்த்தோம் அப்டின்னா, இரும்புத்தாது, நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி, அலுமினியம், மைக்கா, சுத்திகரிக்கப்படாத எண்ணெய், தங்கம், வைரம் இதெல்லாமே அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்ப இரும்புத்தாது. இந்தியால உயர்தரமான இரும்புத்தாது அதிக அளவுல காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஹேமடைட் இரும்புத்தாது, மேக்னடைட் இரும்புத்தாது. இது 2 தான் உயர்தரமான இரும்புத்தாது. அதுல ஹேமடைட் வந்துட்டு இந்தியால 14,630 மில்லியன் டன் இரும்பு தாது வந்துட்டு இந்தியால இருக்காம். அதே மேக்னடைட் இரும்பு தாது பார்த்தோம்னா 10 620 619ன்னு இருக்குல்ல நம்ம 620ன்னு வச்சுக்கலாம். 10 620 மில்லியன் டன் இரும்பு தாது வந்துட்டு மேக்னடைட் ரகம் இருக்கு. ஹேமடைட் தான் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் தான் மேக்னடைட். இரும்பு தாது இருக்கு. இப்ப ஹேமடைட் இரும்பு தாது எங்கெங்கலாம் இருக்கு அப்டின்னா, நான் என்ன உங்களுக்கு இந்தியா மேப் வச்சு இது கொஞ்சம் படிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். எப்டி அப்டின்னா, இப்ப வந்து ரைட் சைட்ல
இந்தியால இருக்கிற மாநிலங்கள் என்ன? சத்தீஸ்கர் இருக்கு, ஜார்க்கண்ட் இருக்கு, ஒடிசா இருக்கு. லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கும்? கோவாவும், கர்நாடகாவும் இருக்கும். இப்ப சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள்ல ஹேமடைட் வகை கிடைக்குது. இப்ப மேக்னடைட் இரும்பு தாது எங்க கிடைக்குது அப்படின்னா, இப்ப லெஃப்ட்ல இருந்து வாங்க. கர்நாடகால இருக்க மேற்கு கடற்கரை பகுதி. கர்நாடகா எங்க இருக்கு? இந்தியா மேப்ல லெஃப்ட்ல இருக்கு. அதுக்கடுத்து அதுக்கு கீழ என்ன இருக்கு? கேரளா இருக்கு. கேரளாக்கு சைடுல என்ன இருக்கு? தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடுக்கு மேல என்ன இருக்கு? ஆந்திரா இருக்கு. அப்போ எங்க ஆரம்பிச்சு கர்நாடகால இருக்க மேற்கு கடற்கரை பகுதி, கேரளா, தமிழ்நாடு, ஆம் ஆந்திராவோட சில இடங்கள்ல இந்த மேக்னடைட் வகை இரும்புத்தாது காணப்படுகிறது. அடுத்து நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி. பூமிக்கு அடியில அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமங்கள்ல நிலக்கரி தான் முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. நிலக்கரியில பாருங்க சீனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அமெரிக்கா 2ண்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்ப 3 பிளேஸ்ல யார் இருக்கா? இந்தியா. இந்தியாவுக்குள்ள எந்தெந்த பிளேஸ்ல நிலக்கரி கிடைக்குது அப்படின்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அதாவது இந்தியால இருக்கிறவங்க வந்துட்டு, ஆ அந்த நிலக்கரி சுரங்கத்தில போய் அங்க தங்கம் இருக்கலாம். வந்து அத தோண்டு அப்படின்னு சொல்ற மாரி வச்சுக்கலாம். மேபி தங்கம் இருந்தா என்ன பண்றது? மாமா ஓடியா. மேபி மாமா ஓடியா. மேபி மாமா ஓடியா. மேபி அங்க தங்கம் இருந்துச்சுன்னா, ஓடியா நம்ம நிலக்கரி சுரங்கத்திற்கு வேலைக்கு போலாம். அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து மூட நம்பிக்கையா போறாங்க. மேபி மாமா ஓடியா. மேபில மே வந்து மேற்கு வங்காளம். பி வந்து பீகார். மா வந்து மத்திய பிரதேசம். இன்னொரு மா வந்து மகாராஷ்டிரா. ஓடியால ஓடி அப்படின்றது ஒடிசா. வந்து ஆந்திர பிரதேசம். மேபி, மாமா, ஓடியா. இது ஷார்ட்கட். நிலக்கரி கிடைக்கக்கூடிய முக்கியமான மாநிலங்கள் ஆகும். அதுக்கப்புறமா ஜாவா. ஜாவா படிச்சவன் கூட என்ன பண்றான் அப்டின்னா, நிலக்கரி வயல்ல போய் வேல பார்க்குறான். ஏன் அங்க தங்கம் சப்போஸ் இருந்துச்சுன்னா அப்டின்னு. ஜாவால ஜார்க்கண்ட், வா வந்து வங்காளம். ஜார்க்கண்ட், வங்காளம் மாநில நிலக்கரி வயல்கள்ல இருந்து அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிறது. ஷார்ட்கட்லாம் கொஞ்சம் சில்லியா தான் இருக்கும். வேணுன்றவங்க ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து அலுமினிய தாது. பாக்சைட். பாக்சைட் வந்து என்னவா, அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கிய தாது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்சைட். பாக்சைட் வந்து 2டே பிளேஸ் தான். "ஓடியா, ஓடியா" அப்படின்னு சொல்றாங்க. "ஓடியா, ஓடியா" அந்த ஓடியா மட்டும் வச்சுக்கோங்க. ஓடியால ஒடிசாவோட கிழக்கு கடற்கரை பகுதி மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய இடங்கள்ல அதிக அளவு பாக்சைட் தாது சேர்ந்து காணப்படுகிறது. இது வந்து பாக்சைட் வந்துட்டு இந்தியா மேப்ல வந்துட்டு ஆந்திர பிரதேசமும் சரி, ஒடிசாவும் சரி, ரைட் சைட்ல தான் இருக்கும். கிழக்கு பகுதி தான். அப்போ ஓடியா, ஆந்திரா. அந்த மேப் வச்சு படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்து மைக்கா. மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம் மற்றும் அரிதிர் மின்கடத்தி ஆகும். இந்தியா வந்து உலக வியாபாரத்துல 60% மைக்கா தாள் உற்பத்தியோட முதல் இடத்துல இருக்கு. மைக்காவோட ஒரு வகை தான் வந்துட்டு பெக்மடைட்டு. இப்ப பெக்மடைட் எனப்படும் மைக்கா வகை எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்கு அபி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா பேரு அபி அப்படின்னு வச்சிருக்காங்க. அபில ஃபர்ஸ்ட்டு வந்து ஆந்திர பிரதேசம், பி வந்து பீகாரு, வந்து ராஜஸ்தான், வந்து ஜார்க்கண்ட். ஏன் அவர் வந்துட்டு அபிராஜா அப்டின்னா, அவர் வந்து பெக்மடைட்ன்ற ஒரு மைக்கா வகைய வந்துட்டு அம் அதிக அளவு உற்பத்தி செய்றாரு. இது மின் கருவிகள்ல, மின் உபகரணங்கள்ல, மின் தடுப்பானாக பயன்படும். எது இந்த பெக்மடைட்ன்ற மைக்கா வகை. மைக்கா வந்துட்டு வெப்பத்தை தடுக்கும் காரணி மற்றும் அறுதிர் மின்கடத்தி தான. அதனால மின் உபகரணங்கள மின் தடுப்பானா அந்த பெக்மடைட் பயன்படுகிறது. அடுத்து சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். இந்தியாவுல அஸ்ஸாம் மற்றும் குஜராத்தின் பல இடங்கள்ல சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படுகிறது. அஸ்ஸாம்ன்றது எங்க இருக்கு? கிழக்கு பகுதியில இருக்கு. குஜராத்ன்றது எங்க இருக்கு? மேற்கு பகுதியில இருக்கு. இந்தியா மேப்ல சொல்றேன். அப்போ அங்க அந்த 2 பகுதியுமே வந்துட்டு கடற்கரை ஓரங்கள்ல தான் இருக்கு. அங்க தான் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் வந்து கிடைக்குதாம் நமக்கு. இப்போ அஸ்ஸாம்ல எங்க பாருங்க டிக்பார், படார்பூர், நாகர்காட்டியா, காசிம்பூர், பல்லியரியா, ருத்ராப்பூர், சிவசாகர், மாரன். இதெல்லாமே அஸ்ஸாமின் அநேக இடங்கள். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஒரு டீப்பாய் நெறைய எண்ணெய் எடுத்துட்டு போறாங்க. அது படார்ன்னு போய் ஒரு நாகம் மேல விழுந்துருது. அப்போ டீப்பாய்ல இருக்க எண்ணெயெல்லாம் வித்தா தானே அவனுக்கு காசு கிடைக்கும். அப்ப காசு இல்ல. காசு இல்லன்னா அவன் பிள்ளைக்கு பள்ளிக்கு அனுப்ப முடியாது. அதனால ருத்ர தாண்டவம் ஆடுற சிவன் கிட்ட போய் மன்றாடுறான். "கடவுளே! என்ன எனக்கு இது சோதனை" அப்படின்னு சொல்லிட்டு. டீப்பாய் வந்து படார்ன்னு நாகம் மேல விழுகுது. அதனால அவனுக்கு காசு கிடைக்காது. அப்ப அவன் பிள்ளை வந்து பள்ளிக்கு போக முடியாது. அதனால ருத்ர தாண்டவம் ஆடுற சிவன் கிட்ட போய் மன்றாடுறான். இப்ப டிக்பாய், படர்பூர், நாகர்காட்டியா, காசிம்பூர், பல்லியரியா, ருத்ராப்பூர், சிவசாகர், மாரன். இதெல்லாமே அஸ்ஸாமின் அநேக இடங்கள். அதே மாதிரி குஜராத்தோட அநேக இடங்கள் பார்த்தோம் அப்படின்னா, அங்கலேஷ்வர், காலோல்,
காம்பே வளைகுடா காம்பே வளைகுடா, அங்கலேஷ்வர், காலோல் இதெல்லாமே குஜராத்தின் அநேக இடங்கள்ல எண்ணெய் வயல்கள். அடுத்து தங்கம். இந்தியால வந்துட்டு குறைந்த அளவு தான் தங்கம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்தியால இருக்க பெண்கள் கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் தங்க வயல்கள் வந்து கம்மி. 3 முக்கிய தங்கச் சுரங்க பகுதி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தங்கத்த வந்து நம்ம கிடைச்சா நம்ம எப்படி வச்சுக்கணும்? கோலார வச்சுக்கணும். அப்ப கோலார் மாவட்டத்தில் உள்ள கோலார் தங்கவியல். அது மாதிரி கட்டி கட்டியா தங்கம் வச்சிருக்கோம்ப்பா நாங்க. அப்ப ராயச்சூர் மாவட்டத்துல உள்ள ஹட்டி தங்கவியல். இது 2மே கர்நாடகால இருக்கிற தங்கச் சுரங்கங்கள். அதே மாரி ஆந்திர பிரதேசம், அனந்தபூர் மாவட்டத்துல உள்ள ராம்கிரி தங்கவியல். நமக்கு தங்கம் கிடைச்சா, நான் ஒருத்தங்கிட்ட இருந்து தங்கத்த இன்னொருத்தன் வந்து பிடுங்கிட்டு போறான் ராமம் போட்டுட்டு. போய் அவன் ஆனந்தமா இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அம் அப்போ ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்துல இருக்க ராம்கிரி தங்கவயல். அடுத்து வைரம். வைரம் வந்து யூனிஸ் அப்படின்னா யுனைட்டட் நேஷன் எக்கனாமிக்ஸ் கமிஷன் ஃபார் யூரோப் ஆய்வறிக்கையின்படி நாடு முழுவதும் 45, 82 4க்கு அடுத்து 5 8 வந்து 2ன் மடங்கு. இப்ப 45 82 1000 கேரட் வைரங்கள். 1000 1000 கேரட் தான் 45 82,000 கேரட் வைரங்கள் தான் கிடைக்கிறது. அதுல வைரம் வந்து ஒரு 9 பிளேஸ்ல ஒரு 10 பிளேஸ் கூட சொல்லலாம். 10 பிளேஸ்ல வந்துட்டு வைரம் வந்து பார்க்க போறோம். பாருங்க. ஃபர்ஸ்ட்டு மத்திய பிரதேசத்துல பன்னால வைரத்த வந்துட்டு மத்திய பிரதேசத்துல என்ன பண்றாங்க? பன்னுக்குள்ள வச்சுர்றாங்க. ஆந்திர பிரதேசத்துல கர்னூல் மாவட்டம் ராமல்லகோட்டா. ஆந்திர பிரதேசத்துல கர்னூல்ன்றத கல்லுன்னு வச்சுக்கலாம். கல்லுல வச்சிருக்காங்க. எந்த கல்லுல? ராமம் போட்ட கல்லுல. மற்றும் கிருஷ்ணா நதியின் ஆற்றுப்படுகையிலும் இருக்கு. அந்த கல் வந்து எங்க இருக்குன்னா, கிருஷ்ணா நதி பக்கத்துல இருக்கு. ஆந்திர பிரதேசத்துல கர்னூல் மாவட்டம் ராமல்லகோட்டா மற்றும் கிருஷ்ணா நதியின் ஆற்றுப்படுகை கிடைக்குது. 3 பிளேஸ் பார்த்தாச்சு. இப்போ புதிதாக ராய்ப்பூர், இம்பர்லி சுரங்கம், ராஜ்பூர். ராய்ப்பூர், ராஜ்பூர். ராய்ப்பூர், ராஜ்பூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராய்ப்பூர், இம்பர்லி சுரங்கம், ராஜ்பூர். அடுத்து சத்தீஸ்கர்ல ஃபாஸ்ட்டா வந்துட்டு நகையெல்லாம் எடுக்குறாங்க. இது வைரத்த கண்டுபிடிக்கிறாங்க. சத்தீஸ்கரில் உள்ள ஃபாஸ்டர் மாவட்டத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஒடிசால நியூபடா பார்க்கர் மாவட்டத்திலும் கிடைக்கிறது. அதாவது நியூவா ஒரு பார்க்கர் பென் வாங்கி குடுத்தா, அத உடைச்சுட்டு வந்துட்டான். அப்போ ஒடிசால நியூபடா பார்க்கர் மாவட்டத்திலும், ஆந்திரால இன்னும் 2 பிளேஸ் சொல்றாங்க பாருங்க. நாராயணபேட், மத்தூர், கிருஷ்ணா பகுதி. நாராயணா, கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஆந்திரால வந்துட்டு ப்ரே பண்ணுவாங்கல்ல. அப்ப ஆந்திரால நாராயணபேட், மத்தூர், கிருஷ்ணா பகுதி. மற்றும் கர்நாடகாவின் குல்பர்கா மாவட்டத்தில் உள்ள ரெய்ச்சூர். ஆல்ரெடி வந்துட்டு ரெய்ச்சூர் வந்து பார்த்துருக்கோம். ரெய்ச்சூர் மாவட்டம் ஹட்டி தங்கவயல்னு பார்த்துருப்போம். இது குல்பர்கா மாவட்டம்னு சொல்றாங்க. கர்நாடகா காவரிசை, கூவரிசை. கர்நாடகா குல்பர்கா மாவட்டத்தில் உள்ள ரெய்ச்சூர் ஆகியவை வைரம் கிடைக்கக்கூடிய மற்ற இடங்கள் ஆகும். அடுத்து கட்டமைப்பு வசதிகள். கட்டமைப்பு வசதிகள பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்புன்னு 2ஆ பிரிக்கலாம். கட்டமைப்பு வசதிகள் தான் பல்வேறு வளர்ச்சிக்கு உதவுதாம். இப்போ பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னா என்னன்னா, போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், பணம், நிதி நிறுவனங்கள். என்னன்னது? போக்குவரத்து, தகவல் தொடர்பு, ஆற்றல் வளங்கள், ஆம், நீர்ப்பாசனம், பணம், நிதி நிறுவனங்கள். சமூக கட்டமைப்பு அப்படின்னா நம்ம உடல் நலம், நம்ம கல்விய சார்ந்தது. கல்வி, பயிற்சி, ஆராய்ச்சி. கல்வி போறோம், பயிற்சி எடுக்கிறோம், ஆராய்ச்சி பண்றோம். சுகாதாரம், வீட்டு வசதி, பொது வசதி. இதெல்லாமே சமூக கட்டமைப்பு. இப்போ பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னா நாட்டின் உற்பத்தி மற்றும் பகிர்வு வசதிக்கு பயன்படுவது. உற்பத்தியும், பகிர்வும் பொருளாதார கட்டமைப்பு. சமூக கட்டமைப்புன்றது உடல் நலத்த சார்ந்ததா இருக்கும். அது வந்துட்டு இன்டைரக்ட்டா உற்பத்திக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பொருளாதார கட்டமைப்புக்கு எடுத்துக்காட்டு இருப்பு பாதைகள், சரக்கு ஊர்திகள், அஞ்சல், தொலைத்தொடர்பு நிலையங்கள், துறைமுகங்கள், கால்வாய்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், வங்கிகள், காப்பீடு நிறுவனங்கள் ஆகியவை பொருளாதார கட்டமைப்புக்கு உதவுகின்றன. இவை பண்டங்கள், பணிகள் உற்பத்திக்கு உதவுது. இப்போ போக்குவரத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உறுதியான பொருளாதார வளர்ச்சிக்கு அனைத்து இடங்களையும் நன்றாக இணைக்கக்கூடிய திறன்மிகு போக்குவரத்து வசதி தேவை. இந்தியா வந்துட்டு இருப்பு பாதைனா ரயில்வேஸு, சாலை, கடல்வழி, வான்வழி 4யுமே சொல்ட்டாங்க. நல்ல கட்டமைப்பு வசதியை பெற்றுள்ளது. சாலை போக்குவரத்த பொறுத்தவரைக்கும் 3,00,000 கிலோமீட்டர் அதாவது 3 மில்லியன் நீளம் கொண்ட சாலைகள்ல உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆசியாவுல மிகப்பெரிய இருப்பு பாதையையும்,
உலகுல 4த் பிளேஸையும் வந்துட்டு இருப்பு பாதைகள்ல வந்துட்டு இந்தியா கொண்டிருக்கு. ஆசியா லெவல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இருப்பு பாதைகள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸு. அதே உலக அளவுல பார்த்தோம்னா 4த் பிளேஸு. இருப்பு பாதை 63,000 கிலோமீட்டர் இந்தியால இருக்கு. அதுல 13,000 கிலோமீட்டர் -50,000 போட்டு 13,000 கிலோமீட்டர் மின்மயம் ஆக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முக்கியமான துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை, மும்பை, கொல்கத்தா. இது எப்பயுமே டிஃபால்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு சென்னை, மும்பை, கொல்கத்தா, கோவா, விசாகப்பட்டினம். இது 90% கடல்வழி வாணிபம் நடைபெறுகிறது. உலகின் பல பகுதிகளிலிருந்து சரக்கு கப்பல்கள், பயணிகள், கப்பல் பொருட்கள் இறக்கும் இடங்களாகவும், உலகில் அதிக பயணிகள் வந்து போகும் இடமாகவும் உள்ளது. இந்தியாவின் வான்வழி போக்குவரத்து நாட்டின் பெரிய நகரங்களையும், சிறு நகரங்களையும் இணைக்குது அப்படின்னு சொல்றாங்க. உள்நாட்டு விமான சேவை அப்படின்றப்போ, இந்தியன் ஏர்லைன்ஸ் உள்நாடு நம்ம நாடு இது இந்தியா. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்தியான்னு வரணும். இந்தியன் ஏர்லைன்ஸும் மற்றும் வந்துட்டு அ தனியார் வான்வழி போக்குவரத்தும் வந்துட்டு சேர்ந்து வந்து பண்ணும். அதுக்கடுத்து வந்து விமான நிறுவனங்களும் நடத்தி வருது. பன்னாட்டு விமானம் அப்படின்னு பன்னாடுன்றப்ப ஏர் வந்து எல்லா பக்கம் இருக்கா? அப்ப பன்னாட்டு விமான போக்குவரத்து நிர்வாகத்தை ஏர் இந்தியா நிறுவனம் நடத்தி வருகிறது. இந்திய ரயில்வே வந்துட்டு முதல் வைஃபை வசதிய எங்க கொண்டு வந்துச்சு அப்படின்னா, பெங்களூர்ல. அடுத்து இந்திய விமான போக்குவரத்து நிறுவனமான ஏர் இந்தியாவும், இந்தியன் ஏர்லைன்ஸும் வந்து ஒன்றானது எந்த வருஷம் அப்படின்னா, ஒன்றாக இணைந்தது வந்துட்டு 27/8/2007. இந்த 8ன்றது பாருங்க இன்ஃபினிட்டி அதாவது மிக்ஸிங் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். 27/8/2007ல ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் 2ம் ஒண்ணாக இணஞ்ச மாசம் 8வது மாசம் 27ஆம் தேதி 2007வது வருஷம். துறைமுகங்களின் மேலாண்மைக்கும் வளர்ச்சிக்கும், குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950ல தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. தேசிய துறைமுக வாரியம் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது? 1950ல. தேசிய துறைமுக வாரியம் 1950ல உருவாக்கப்பட்டது. எதற்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, அம் சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட துறைமுகங்களின் மேலாண்மைக்கும் வளர்ச்சிக்கும், அதிலயும் குறிப்பா சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்காக 1950ல தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆற்றல். நம் வாழ்க்கைக்கு மின்னாற்றல். ஆற்றல்ன்றத விட இதுக்கு மின்னாற்றல்னு டைட்டில் குடுத்தா கரெக்ட்டா இருக்கும். நம் வாழ்க்கைக்கு தேவையான அங்கங்கள்ல ஒன்று மின்னாற்றல் ஆகும். இன்றைய நவீன தொழில்நுட்ப காலத்துல மின்சாரம் இன்றி நாம் வாழ்வது கடினம். மின் உற்பத்திக்கு பயன்படுத்த கிடைக்கக்கூடிய மூலங்கள அடிப்படையில 2 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள், இன்னொன்னு புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூல வளங்கள். இப்ப புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல் அப்டின்னா வந்துட்டு, இதன் பெயருக்கு ஏற்றார் போல இத்தகைய வளங்கள நாம் மறுபடியும் பயன்படுத்த முடியாது. அவை தீர்ந்து விட்டால் மறுபடியும் உருவாக்க முடியாது. இத்தகைய ஆற்றல் மூலங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட அவை காலப்போக்குல தீர்ந்து போகும். உதாரணம் வந்துட்டு நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, ஆம் இதெல்லாமே. நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. இயற்கை வாயுன்றது புதுப்பிக்க இயலாதது. சரியா? ஆ புதுப்பிக்க இயலாதது நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு இயற்கை வாயு. புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூல வளங்கள். இத ஏன் அந்த இயற்கை வாயுன்னு நான் சொல்லியிருப்பேன்னா, உயிரி எரிவாயு அப்படின்றது புதுப்பிக்கக்கூடியது. உயிரி எரிவாயு அப்படின்றது நம்மளோட வேஸ்ட்ல இருந்து உருவாக்குறது தான் உயிரி எரிவாயு. அது புதுப்பிக்கக்கூடியது. புதுப்பிக்க இயலாதது நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, புதைப்படிம எரிபொருட்கள் இதெல்லாமே. இப்ப புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அப்படின்னா, அவை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த இயலும். ஏனென்றால் இத்தகைய வளங்கள் தீர்ந்து போகாதவை. அவை ஏராளமாக முற்றுப்பெறாமல் இருக்கு. அது என்ன சூரிய சக்தி, சூரிய ஒளி ஆற்றல், காற்றாற்றல், அலையாற்றல், புவி வெப்ப ஆற்றல், உயிரி எரிவாயு இதெல்லாமே. புவி வந்து வெப்பம் அடையுதுல சூரிய ஆற்றல்னால. புவி வெப்ப ஆற்றல், உயிரி எரிவாயு ஆற்றல் இதெல்லாமே வந்துட்டு புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். அடுத்து சில நேரத்துல இந்த புதுப்பிக்கக்கூடிய வளங்கள வழக்கில் இல்லாத ஆற்றல் அப்படின்னும் அழைக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முன்காலங்கள்ல இந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள பயன்படுத்தி மின்னாற்றல் உற்பத்தி செய்யப்படவில்லை. அதனால இது வழக்கில் இல்லா ஆற்றல் அப்படின்னு அழைக்கப்படுது. இது கூற்று காரணத்துல கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சமூக கட்டமைப்பு. சமூக கட்டமைப்பு அப்படின்றது மனித வளங்களை மேம்படுத்தவும், பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வதுமான அமைப்புகள் என்கிறோம். இந்த அமைப்புகள் வந்துட்டு உற்பத்தி மற்றும் பகிர்வுக்கு வெளியே இருக்கு. இந்த சமூக அமைப்பு மேம்பாடுன்றது மனித வளங்களின் திறமையையும், உற்பத்தி திறனையும் அதிகரிக்குது. அதாவது மனுஷனா ஹெல்த்தியா வச்சுக்கிட்டான் அப்படின்னா,
அவன் வந்துட்டு நோய் இல்லாம இருக்கும்போது நல்லா வந்துட்டு உழைக்கலாம் அப்படின்னு சொல்லுது. பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், பொது வசதி, இதர குடிமை வசதிகள், குறைவான சமூக அடிப்படை கட்டமைப்பு இந்திய பணியாளர்களின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்க காரணமாக உள்ளது. அதாவது நல்ல ஸ்கூல் இருக்கணும், காலேஜ் இருக்கணும், ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கணும், பொது வசதி இருக்கணும், குடிமை வசதி இது எல்லாமே இருக்கணும். இதெல்லாமே இருந்துச்சு. இதுதான் சமூக கட்டமைப்பு. இப்ப குறைவான சமூக அடிப்படை கட்டமைப்பு இருந்துச்சு அப்டின்னா, அ உற்பத்தி திறன் குறைஞ்சிரும் அப்டின்னு சொல்றாங்க. அப்ப சமூக கட்டமைப்பு மறைமுகமாக உற்பத்தி திறனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்ப கல்வி அப்டின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுல குருகுல முறையில பன்னெடுங்காலமா கல்வி இருந்துச்சு. தற்போது வளர்ந்து வரும் பொருளாதார தேவைக்கேற்ப இந்தியாவோட கல்வி முறை வேகமாக வளர்ந்திருக்கு. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். அதாவது கல்வி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ அத வந்துட்டு எது பார்த்திருக்கு அப்டின்னா, மனித வள மேம்பாட்டுத் துறை அமைச்சகம் MHRD மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மென்ட் வந்து நம் நாட்டின் கல்விக்கான கொள்கைகள், திட்டங்கள் அது மட்டும் இல்லாம அதோட வரவு செலவு எல்லாத்தையுமே இதுதான் பார்க்கும். மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். 1976ஆம் ஆண்டு வந்து நமக்கு தெரியும் 42வது சட்ட திருத்தம். அந்த சட்ட திருத்தத்தின்படி அம் மாநில பட்டியல்ல இருந்து 5 துறைய தூக்கி பொது பட்டியல்ல வச்சுட்டாங்க. அப்போ வந்துட்டு அந்த 5 துறைகள்ல ஒண்ணு தான் வந்துட்டு கல்வி. இப்ப அந்த கல்வித்துறை வந்துட்டு 1976ல எங்க போயிருச்சு? மத்திய அரசிடம் போயிருச்சு பொது பட்டியல்ல. 1976ஆம் ஆண்டு வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி, அதன் பிறகு மத்திய, மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்புக்கு வந்துச்சு. அப்ப மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவு திட்டங்களையும் பார்த்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய கல்வி முறை வந்துட்டு 6 நிலைகளை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை கல்வி, இளம்நிலை பட்டம், முதுநிலை பட்டம். அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பால்வாடி போறாங்கல்ல, அது குழந்தை கல்வி. அடுத்து தொடக்க கல்வினா 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இடைநிலை கல்வினா 8த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும். மேல்நிலை கல்வினா 10த், 12த் மேல்நிலை கல்வி. இளம்நிலை பட்டம் அப்படின்றது பிஎஸ்சி டிகிரி. முதுநிலை பட்டம்ன்றது எம்எஸ்சி டிகிரி. இப்படி 6 நிலைகளை கொண்டது. இந்தியாவுல கல்வி நிறுவனங்கள் வந்துட்டு 10 மற்றும் +2 12 முறையே கொண்டது. உயர்கல்வியை பொறுத்தளவில் அரசு, தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் பல்வேறு படிப்புகளையும், பாடங்களையும் வழங்கி வருகிறது. பல்கலைக்கழக மானியக் குழு யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அந்த சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்களோட தரம் வந்து அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கல்வித்துறை என்பது பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கியது. இது சமுதாயத்தின் எல்லா பிரிவு மக்களுக்கும் நடுநிலையான கல்வி அளிக்கும் அமைப்பு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வரவு செலவு திட்டத்துல ஜிடிபில 3% வந்து நிதி வந்து கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது. ஆனாலும் பெருமளவு நிதி வந்து பள்ளி கல்விக்கே செலவிடப்படுகிறது. இது வந்து ஒரு மாணவருக்கு ஆகும் கல்வி செலவுல வந்துட்டு இன்னமும் குறைவுதான் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற நாடுகள கம்பேர் பண்ணும்போது கல்வி செலவு வந்து நம்ம கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடல் நலம். இந்தியாவில் உடல் நலம். இந்தியாவின் உடல் நலம் வந்துட்டு உடல் நலம்ன்றது மாநில அரசின் பொறுப்புல இருக்கும். இந்தியால உடல் நல பணிகள் அப்படின்றது மத்திய அரசின் பொறுப்புல இருக்கும். உடல் நலம், ஹெல்த் செக்கப் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு மாநில அரசு அப்படின்னா, உடல் நல பணிகள் அதுக்கு வந்துட்டு செலவு இருக்கு. அதுக்கு வந்துட்டு ஒரு திட்டம் இருக்கு, கொள்கை இருக்கு, வழிமுறை இருக்கு. அந்த உடல்நல பணிகள் எல்லாமே வந்துட்டு மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ தான் வரும். மத்திய சுகாதார ஓகே. அது என்னன்னு பார்க்கலாம். இந்தியாவுல உடல் நலம் மாநில அரசின் பொறுப்பில் வருகிறது. மத்திய சுகாதாரம் நலவாழ்வுக் கழகம் அப்டின்னா, சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் CCHW. மத்திய சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு கழகம் அப்படின்னா சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் பல நல கொள்கைகளையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. அப்ப இந்தியால உடல் நலம்ன்றது மாநில அரசின் கீழ இருந்தாலும் உடல் நல பணிகள் வந்து மத்திய அரசிடம் வந்துருச்சு பாத்தீங்களா? மத்திய சுகாதார நலவாழ்வு கழகத்துக்கிட்ட வந்துருச்சு. பல்வேறு கொள்கைகளையும், திட்டங்களையும் நடத்தி வருகிறது. மத்திய நலத்துறை அமைச்சகம், நலத்துறையின் நிர்வாகத்தையும், அதற்கான தொழில்நுட்ப தேவைகளையும் கவனித்துக் கொள்கிறது. இந்தியாவுல வந்துட்டு உடல்நலம் பேணுதல்ன்றது பல முறைகள்ல, பல வடிவங்கள்ல நடைபெறுகிறது. ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவம், யோகா முதலான முறைகள் இங்கு உண்டு. ஒவ்வொன்றிலும் தனித்தனி சிகிச்சை முறைகள், சிறப்பு குணங்கள் உள்ளன. இந்தியால மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள நடுவண் நலத்துறை அமைச்சகத்திடம் இருந்து முறையான அனுமதி பெறணும். இப்ப இந்தியால வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்டின்னா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சைன் வாங்குவாங்க. அது வந்து என்ன அப்டின்னா, நடுவண் நலத்துறை அமைச்சகத்திடம் வந்துட்டு நான் வந்துட்டு ம்
நடுவர் நலத்துறை அமைச்சகத்தோட அனுமதி வாங்குறேன் அப்படின்ற அர்த்தம். இப்ப வந்து அனைத்து மருத்துவ நடைமுறைகளையும் ஒரே அமைச்சகத்தின் கீழ் ஆயுஷின் கீழ கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நம்ம என்னென்ன நடைமுறைகள் இருக்குன்னு சொன்னோம். சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம் இப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொன்னோம்ல. இப்ப ஆயுஷ் அப்படின்றதுல ஏ வந்து ஆயுர்வேதம், ஒய் வந்து அம் ஏஒய் வந்து ஆயுர்வேதம், யு வந்து யுனானி, எஸ் வந்து சித்தா, ஹச் வந்து ஹோமியோபதி. அப்ப எல்லாமே சேர்ந்து ஆயுஷ்ன்ற அமைச்சகத்தின் கீழ இப்ப இருக்கு. இந்தியால உடல் நலப் பணிகள். இந்தியாவில் உடல் நலப் பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. நான் ஆல்ரெடி சொன்னேன். உடல் நலம் மாநில அரசு, உடல் நலப் பணிகள் எல்லாமே மத்திய அரசு. மாநிலங்களை பொறுத்தவரையில் கேரளா மற்ற மாநிலங்களை விட உடல்நலம் பேணுதலில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. மற்ற முன்னேறிய நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியால உடல்நலம் பேணுதல் திருப்திகரமானதாக இல்லை. இலங்கையை விட இந்தியால உடல்நலம் பேணுதல் குறைவா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எத கம்பேர் பண்ணும்போது? இலங்கைய கம்பேர் பண்ணும்போது குறைவா தான் இருக்கு. இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.